ஆக்சுவலாக நான் வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. என்னென்னா வந்துட்டு நம்மளோட லைஃப்பை போன வருஷத்துக்கும் இப்போவும் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃப்ரைடே வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஃப்ரைடே தான் எனக்கு வந்து ஆஃப் இருக்கிறதுனால நான் க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து ஃப்ரைடே தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது கிச்சன்லாம் வந்து காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த 1 வீக்குக்கான என்னோடய ரொட்டீனுக்கு எல்லாமே நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணால் தான் முடியும். ஸோ எப்போவுமே எல்லாருமே வந்து ரொம்ப க்ளீனாக அப்புறம் எப்போவுமே பக்காவாக அப்படிலாம் நான் கிடையாது. எனக்கு எப்போ முடியுமோ என்ன முடியுமோ நான் அதுதான் செய்வேன். ஏன் அப்படின்னா வந்து முடியாமல் நிறைய செஞ்சு ப்ரெஷர் ஆகி டென்ஷன் ஆகி உடம்பு முடியாமல் போகிறதுக்கு நம்ம பிளான் பண்ணி என்ன முடியுமோ அது மட்டும் சிம்பிளிசிட்டி ஆஃப் லிவிங் தான் என்னோடது. ரொம்ப பெருசாக எதுவுமே வந்து இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை. என்ன சின்னதாக இருக்கோ அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதுதான். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன பண்ண போகிறேன் நான் சொல்கிறேன். வந்து இப்படி கிளம்ஸியாக இருக்குது. எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. அப்புறம் கீழே ஃப்ளோர் பார்த்திங்கன்னா கன்றாவி கோலங்களாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அது அங்கங்கே அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒதுக்கிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பக்கெட்டில் பார்த்திங்கன்னா வந்து மிளகா தனியாக இருக்குது. அப்புறம் இந்த பெட்டெல்லாம் செட் பண்ணேன் நான். இப்போ தான் பெட்ஷீட்லாம் மாற்றினேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம பெட்ஷீட் மாற்றுவோம்ல அது. ஸோ நாளைக்கு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பேக் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் தென் இங்கே வாங்க ரொம்ப கேவலமாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் பாட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து டைம் பார்த்திங்களா 8:18. ஸோ வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எனக்கு டீஹைட்ரேஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வந்தால் வந்து ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப அப்படியே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தலைவலி நார்மல் தான். எப்பவுமே வந்து வெயில் சீசனில் தலைவலி வரும். இப்படி கிளம்ஸியாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நான் மட்டும்தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா நான் எதுவுமே பிளானே பண்ணுறது கிடையாது. அப்படியே ஃப்ளோவில் போகிறது தான். ஸோ இன்னிலேருந்து அழகாக பிளான் பண்ணி என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நான் வந்து இனிமேல் டிசைட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன். எந்த ஃப்ளோர்லேயும் அப்படியே போகக்கூடாது. அப்போ வந்து நம்ம கரெக்டான முடிவே எடுக்க மாட்டோம். ஸோ இதுதான் கோல்னு வச்சு இனிமேல் ஓடணும் அப்படின்ட்டு. எந்த வயசில் தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் இப்போ வந்துட்டு என்னன்னா நான் எந்த சுச்சுவேஷனில் இருக்கேன்னா வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு மூவ் என்னன்னு தெரியாது. இப்போது ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன். அந்த வேலையில் நான் ஹாப்பியாக இருக்கேனான்னு கேட்டால் நோ, ஐ எம் நாட் ஹாப்பி அப்படி தான் சொல்லுவேன். தெரில. ஹாப்பியாக இருக்கேனா ஒரு வேலைக்கு போகணும், வேலை பார்க்கணும் அப்படின்னு வேலை பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பண்ணணும். ஆனால் கையில் ஒரு ரூபா கிடையாது. ஆனால் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவேன். கலராக சூப்பராக செம்மையாக நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப வந்து ஸ்டூடியோ லெவலில் இருக்கிற ஒரு கிச்சனில் போய் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக என் வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சுமாராக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே சுமாராக தான் இருக்கும் என் வீடியோஸில். இந்த மாதிரி உடஞ்ச சோப்பு டப்பா இது அந்த மாதிரி தான் இருக்கும். விம்மெல்லாம் வந்து பிராண்டுங்க. நாங்களாம் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. கூடிய சீக்கிரமாக ஒரு மைக் ஒன்று நான் வாங்கணும். ட்ரெயின் போகுது, அதான் என் வாய்ஸ் ஓவர்டேக் வந்து நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமாக நான் ஒரு மைக் வாங்கணுங்க. ஏன்னா இந்த வீடியோலேயே வாய்ஸ் சரியாக வராது. ட்ரெயின் சத்தம் கேட்குதா? எனக்கும் மாடுலர் கிச்சனில் வந்து இந்த இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் கறி துணி தொங்க விட்டு அதில் கை துடைக்கணும்னு ரொம்ப ஆசை தான். ஃப்யூச்சரில் அதெல்லாம் பண்ணுவேன். இப்போ நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை. பழைய தலகாணி உரையை கிழித்து அதில் அடுப்பு துடைக்க போகிறேன். ஃபஸ்ட் வந்து கிச்சன்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணோமா, அப்புறம் வந்து வீட்டெல்லாம் பெருக்கிட்டுருவோம். க்ளீனாக இருக்குது. இருங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. பெருக்கியாச்சு. அண்ட் தென்
ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் பெட்டராக இருக்கா. பெருக்கிட்டேன், பாத்திரம் கொஞ்சம் இருக்குது. அண்ட் தென் இப்போது இட்லி ஊற்ற போகிறோம். என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன், இதுதான். இது இல்லைன்னா நான் இல்லை. எனக்கு முழு ஒருத்தி வந்து வெளியே வந்து சொல்லுவான், நாடி ஓடிடு தப்புடி அப்படின்னு சொல்லுவாங்க. தக்காளி கூழாக அரைச்சிக்கணும். தக்காளியை கொட்டிட்டேன், எண்ணெய் வச்சு பேர்ன் ஆகிடுச்சு ஒரு நாள், அதனால் அப்படி இருக்குது. ஆனால் நானும் கொஞ்சம் சரியாக கழுவி இருக்கலாம். அந்தளவு அன்ஹைஜீனிக் கிடையாது, ஓரளவுக்கு ஜீனிக் தான். அடுத்து பார்ப்போம், இட்லி ஊற்றுவோம். காலையில் வச்சு தக்காளி சோறுகள் அதை வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேஸ்ட்டாக போக வேண்டாம், சாப்பிட்லான்னு தக்காளி குழம்பு அண்ட் சுட சுட இட்லி ஆகிட்டுருக்கு. தாத்தா கொடுத்துட்டு வந்துடுறியா? சட்டத்திருத்தம் அப்போதைய ஒன்றிய அரசால் அமல்படுத்தப்பட்டு அடுத்த 25 ஆண்டுகளுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் எல்லாருக்கும் குட் நைட். நான் தூக்க போகிறேன். ஸோ சொன்ன இதெல்லாம் முக்கால்வாசி வேலை வந்து பண்ணவே இல்லை. காலையில் காலையில் எழுந்துக்கலாம். இந்த வீடியோட கண்டினியூட்டி தான் நாளைக்கு காலையில் இருக்கும். காலையில் இருந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்னு. ஸோ இது விலாகில் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. என்னோடதில் ஒன்று மட்டும் தான் இருக்கும். என்னென்னா, நம்ம லைஃப் ரெக்கார்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம போடுறோம். இது எனக்காகன்னு சொல்லலாம். மேபி ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ் இது பார்க்கும்போது நான் எவ்வளோ எங்கே இருக்கேன் மீன்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ பார்க்கும்போது எங்கே தானே, அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம்ல. அதனால் vlog பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, குட் நைட், பாய்.